வெல்கம் பேக் டு சேனல். நம்ம சித்துவோட ஆக்டிங்கில் ரெடியான தெலுசு கதா அப்படின்ற ஒரு தெலுங்குமொழியோட தமிழ் வெர்ஷனை இப்போ ஃபைனலி நெட்ஃப்ளிக்ஸில் ஆட் பண்ணிட்டாங்க. படத்தோட தமிழ் டபுள் வெர்ஷன் இப்போ உங்களுக்கு நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்பிங்கை பொறுத்த வரைக்கும் டீசெண்டாக பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இந்த படம் வந்து ஓரளவுக்கு ஓகேவான ஒரு படம் தான். ஆனால் ஸ்க்ரீன் பிளேயில் தமிழ் டப்பிங்கோட பார்க்குறப்ப ஒரு மாதிரி செம கிரிஞ்சாக இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம். குறிப்பாக அந்த படத்தோட ஸ்டோரி எடுத்துட்டுனா கதையில் வரக்கூடிய நம்ம சித்துக்கு ஸ்ரீநிதி தான் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட். ஸோ ஒரு கட்டத்தில் அவங்கள வந்து பிரேக்கப் பண்ணிட்டு போயிடுவாங்க. என்ன ரீசன்னு மொத்தமாக 2 ரீசன் இருக்கும். அந்த 2 ரீசன் என்னன்றதையும் அண்ட் ஒரு கட்டத்தில் நம்ம ராஷிகண்ணா கூட நம்ம சித்து கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அண்ட் சித்துவும் ராஷிகண்ணாவும் நல்லா நார்மலான லைஃப் ஹாப்பியான லைஃப் வாழ்ந்துட்டு இருக்க அந்த சமயத்தில் ஸோ திடீர்னு இந்த ப்ரெக்னன்சி விஷயத்தில் ஸோ ராஷிகண்ணாக்கு சில பிரச்சனைகள் இருக்கு. அதனால அந்த சரகசி அப்படின்ற ஒரு கான்செப்டில், அதாவது வாடகத்தாய் கான்செப்டில், ஸோ வாடகத்தாயா நம்ம ஸ்ரீநிதி வயிற்றில் ஸோ சித்துவோடைய வாரிசு வளர வைக்கிற மாதிரியான ஒரு பிளான் பண்ணி ஸோ இவங்க 3 பேரும் ஒரு வீட்டில் தங்குறாங்க. இதுக்கப்புறம் இந்த கதையில் என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்துச்சு, இதுக்காக ஸ்ரீநிதி நம்ம சித்து விட்டு போனாங்க அண்ட் ராஷிகண்ணா அது எப்படி தெரிய வருது, ஸோ எல்லாத்துக்குமான பதில் தான் இந்த தெலுசு கதா. இந்த படம் ஓவராலாக ஸ்டோரி வைஸாக ஒரு ஓகேவான ஒரு ஸ்டோரி தான். அண்ட் குறிப்பாக சொல்ல போனால் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே தான். ஸ்க்ரீன் பிளே எப்படா அது இப்படிலாம் கூட யாரோ கிரிஞ்சி பூமர்த்தனமாக யாராவது பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி இருந்தது. இந்த படம் ஏதோ ஃபன்னாக இருக்கும். சித்துக்கோடைய அந்த சித்துக்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸில் அவருடைய ஃபன்னு தான். ஸோ அவரோட இது நல்லா இருக்குன்றதை நான் நம்பி பார்த்தா அவரே ஒரு கேனத்தனமாக தான் நடிச்சிருக்காரு இந்த படத்தில். படம் பார்க்குறப்ப உங்களுக்கே காண்டாகும், பாருங்கள் உங்களுக்கே புரியும். படம் பார்க்குறது வந்து ஸோ உங்களோட ஓன் ரிஸ்க் தான். ஏன்னா இந்த படம் வந்து நான் கூட நினச்சேன் நல்லா இருக்கும்னு, நிறைய பேர் சொன்னாங்க நல்லா இருக்கும்னு. என்னடா நல்லா இருக்குன்னு அப்படின்னு உட்காந்து பார்த்தா தெரியுது கான்செப்டே தப்பாக இருக்குது. ஸோ தயவுசெய்து இந்த படத்தை வந்து ஸோ என்கரேஜ்லாம் பண்ணி பார்க்காதீங்க. சும்மா ஜஸ்ட் ஃபார் டைம் பாஸ்க்கு வேணால் பாருங்கள், அது உங்களுக்கே புரியும் நான் என்ன சொல்ல வரேன்னு. ஸோ இந்த படத்து தமிழ் வெர்ஷன் இப்போ உங்களுக்கு நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. இந்த படத்துக்கு SRS ரேட்டிங்ஸ்னா 5க்கு 2 கொடுக்கலாம்.